ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். கேஷுவலாக ஒரு கொஸ்டின் வார்த்தை எடுத்துக்கோங்க. வாட் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். வாட்னா என்னது? என்ன அப்படின்னு அர்த்தம். வாட் யூ வாண்ட், என்ன உனக்கு வேண்டும். வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது கிராமட்டிக்கலி ராங். அந்த இடத்துல டூ வரணும். வாட் டு யூ வாண்ட். ஏன் அந்த இடத்துல டூ வருது? யூ அப்படிங்கிறது பன்மை, அதனால டூ வருது. அந்த இடத்துல சிங்குலர் இருந்துச்சுன்னா, அதாவது ஒருமை இருந்துச்சுன்னா டஸ் வரும். அவ்வளோதான். இது வந்து கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ அந்த டூவை எடுத்துகிட்டு டஸ் அப்ளை பண்ணுவோம். வாட் டஸ் யூ வரக்கூடாது, ஏன்னா யூ பன்மை. டஸ் வந்து சிங்குலருக்கு மட்டும்தான் வரணும். வாட் டஸ் ஹீ வாண்ட், அவருக்கு என்ன வேண்டும். வாட் டஸ் ஷீ வாண்ட். ஸோ இந்த மாதிரி மாற்றணும். ஸோ வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். இந்த கேள்விக்கு அடுத்து உனக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சேர்க்கலாம். உனக்கு என்ன தெரிய வேண்டும், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும் அப்படின்னு இன்னும் சில வார்த்தைகள் சேர்க்கலாம். வாட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து அதை லாங் கொஸ்டினை நம்ம மாற்றிட்டு இருக்கோம். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ, உனக்கு என்ன தெரிய வேண்டும். அந்த நோவுக்கு பதிலாக நீ என்ன கொடுக்க விரும்புகிறாய். வாட் டு யூ வாண்ட் டு கிவ், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய். வாட் டு யூ வாண்ட் டு டெல். இந்த மாதிரி மாற்றிக்கணும். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், வேர்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு பாருங்கள். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். ஓகே, வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட் டு நோ, வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ். இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சின்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டெல் மீ, என்கிட்ட சொல்லுங்கள். டெல் மீ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ டெல் யூ அபவுட் தேட், நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ அபவுட் தேட். ஓகே, ஐ டெல் யூ அபவுட் தேட், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த வாக்கியத்தை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நான் இப்போது சொல்கிறேன், கவனிக்கவும். இந்த வாக்கியத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ அபவுட் தேட். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஐ டெல் யூ நவ் லிசன், நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ ஒரு வார்த்தையிலேருந்து வார்த்தைகளை ஆட் பண்ணி பெரிய சென்டென்சஸாக நம்ம மாற்றிட்டுருக்கோம். ஐ டெல் யூ நவ் லிசன், நான் இப்போது சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் கேட்டிருந்தால், ஓகே, நீங்கள் கேட்டிருந்தால், இந்த ஆல் அப்படின்னு வருது பாருங்கள், அதுக்கு இஃப் யூஸ் பண்ணணும். நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சின்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் இந்த வாக்கியங்களை ட்ரை பண்ணுங்கள், வார்த்தைகளை தேடுங்க, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேட்டிருந்தால், செய்திருந்தால் அப்படின்னாலே இஃப் தான். ஓகே, இஃப் யூ ஆஸ்க்டு, நீங்கள் கேட்டிருந்தால். நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்டு ஏர்லியர், அவ்வளோதான். அந்த ஏர்லியர் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகுது. இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஏர்லியர், நீங்கள் என்கிட்ட முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஏர்லியர். நோ, நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஏர்லியர். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். ஓகே, நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன். இந்த ரெண்டு வாக்கியங்களும் நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ணணும். வார்த்தைகளை தேடுங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சின்ன ஸ்ட்ரக்சர் தான்.
இதை நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய மாடல்ஸ் எழுதி பார்க்கணும். ஓகே, இஃப் யூ ஆஸ்க்ட் மீ earlier இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. என்கிட்ட முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தா, ஓகே, இஃப் யூ ஆஸ்க்ட் மீ earlier, நீங்கள் என்கிட்ட முன்னாடியே கொடுத்துருந்தால், இஃப் யூ கேவ் மீ earlier, கிவ்வோட பாசன்ஸ் கேவ். ஸோ இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரொனவுன் யூ, அந்த யூங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு ஹீ அப்ளை பண்ணி பாருங்கள், ஷீ அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா அந்த டைப்பில் மட்டும்தான் நம்ம ஃபெமிலியர் ஆக முடியும். நவ் இஃப் யூ ஆஸ்க்ட் மீ earlier, நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்ட் மீ earlier, ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ. ஐ வுட் ஹாவ் யூஸ் பண்ணிங்கனாலே சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பேன், செஞ்சுருப்பேன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த சேனலில் நிறைய வுட் ஹாவ் பற்றி, சுட் ஹாவ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆஸ்க்ட் மீ earlier, ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ. ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீட்டெயில்ஸ். நான் இப்போது முழு விவரங்களையும் சொல்கிறேன். ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு வேர்டை வச்சு நம்ம ஆரம்பித்தோம். அடிஷ்னல் வேர்ட்ஸ் சேர்த்து லாங் சென்டென்சஸ், லாங் கொஸ்டின்ஸ் உருவாக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.